கூப்பிட்டு என்ன ஒரு எவ்வளோ பெரிய ஓவியம் நீங்கள் அவர் வெளியே நிற்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உட்காருப்பா. அப்போ தான் எனக்கு ஜீவகுமார் ரைட்டரு, பாண்டியராஜன் வந்து டைரக்டரு, இவங்கெல்லாம் எனக்கு நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலுமே உள்ளுக்கு நுரையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வந்து வேலுப்பிரகாஷ் சார் தான். ஏன்னா ஒரு ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னை உள்ளே உட்கார வச்சார். அப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல அந்த டிஸ்கஷனில் உட்கார்றது என்னென்னா கன்னிராசி ஆஃபீஸில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் நான் உட்காந்த அந்த நினைவு ஞாபகம் இருக்குது. அன்றையிலேருந்து எனக்கு அவர் என்னை கூட்டு போயிடுவார். நான் ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னு எங்கேமா போகிறேன்னுவார். எங்கே போகிறது அப்போ தான் ரூமே இருக்காது, எங்கே போய் தங்குவோன்னு நைட்டு யோசிச்சுட்டு இருப்போம். பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவோம், அரும்பாக்கில் தங்குவோம், எங்கெங்கே தங்குவோன்னே நமக்கு தெரியாது. அதனால் தென்னத்தில் பிரபாகரோட அவர் ரூம் போய்டும். அவர் ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம். அந்த கனவு உலகத்தை அப்போ தான் அப்படி ஓப்பன் ஆகும் நைட்டு. அப்படியே பயங்கரமாக அவர்கிட்ட வந்து ஐஎல்எம் புக்ஸ்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். கஷ்டப்படுவார், அவ்வளோ காசையும் புக்கு வாங்கிடுவார். அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பார். ரொம்ப அதை பார்த்து தான் நான் வந்து அப்போவே நான் வந்து 25,000 ஒரு கிரவுண்டு நிலம் இருக்கிற காலத்தில் நான் 1 லட்ச ரூபா கொடுத்து புக்கு வாங்குவேன். எல்லாம் பிரபாகர் சார்ட்ட கற்றுக்கிட்டது தான் நான். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி எப்படி புக்கு வாங்கணும், என்னென்ன புக்கு படிக்கணும். ஐஎல்எம் பற்றிய இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்ன்ற ஒரு புக்கை நான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டில் தான் நான் பார்க்குறேன். அவர் முதல்ல இந்த ஃப்ரேம் பற்றி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் நினைவு இருக்குது. யாருமே சொல்லியிருக்க முடியாது என்று சொன்னார். ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு. இல்லைம்மா ஃப்ரேம்னா என்ன, எல்லோரும் வைக்கிறது என்ன ஃப்ரேம்? இல்லை ஃப்ரேம்னா என்னென்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார், ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம். இது எப்படி நீ அடையாளப்படுத்துது, எவ்வளோ பெரிய ஃப்ரேம் அப்படி சொல்லுவார். இல்லை தெரில சார், சொல்லுங்கள் சார். இல்லை இது எவ்வளோ ஃப்ரேம், எப்படி இதை நீ அடையாளம் காட்டுவேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் இப்படி காமிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா, அதில் ஒரு மகனை நிற்க வச்சேன்னா அது ஏரியாவை அதை வந்து ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி ஒரு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா ஒரு 4 கட்டத்துக்குள்ளே எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்ணுறது பற்றி அந்த ஃப்ரேம் ஒரு வெள்ளை ஃப்ரேம் வெள்ளையிலேருந்து நீங்கள் இப்படி பேன் பண்ணிங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, அங்கேருந்து காட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டாக ஓப்பனிங். அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸை பற்றி எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி எனக்கு சினிமாவை எனக்கு வந்து வளர்த்தார். அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள், நான் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து கடவுள் பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த பயத்தை போக்குனார். அந்த கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்தப்புறம் ஒரு பயம் போயிடுச்சு. துணிவாக அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாகரோட நான் வாழ்ந்திருக்கேன். நெருக்கமாக அவரோட குடும்பத்தோட ரொம்ப நெருக்கம். எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பிகாஸ் பல நாட்கள் சாப்பிடாத நாட்களில் நான் அவங்க அம்மா எனக்கு நிறைய பரிமாறிட்டாங்க. எனக்கு நிறைய முறை வீட்டோட பிள்ளை மாதிரி இருப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, இது மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு தன்னை வந்து ஏதாவது திறமை இருக்கிற இளைஞர்களை அப்படியே கூட வச்சுப்பார். அவர் விட மாட்டார், அப்படியே கட்டி பிடிச்சிப்பார், கூட்டு போவார், கையில் இருந்தால் காசு கொடுப்பார்.